ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். தவக்கால பயணத்தில் இணைந்திருக்கும் நாம் இன்றைய தினத்திலே நிலை வாழ்வுக்கான மீள் உருவாக்கம் சமாரிய பெண் என்கின்ற தலைப்பின் அடிப்படையிலே யோவான் 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் அடங்கியிருக்கின்ற அந்த பகுதிகளினூடாக தியானிக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுவும் சமாரிய பெண்ணும் அங்கே உரையாடுகின்ற ஒரு நிகழ்வின் நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த உரையாடலிலே அங்கே ஆண்டவர் இயேசு பலவிதமான சிக்கல்களை, சமூக கட்டமைப்புகளை, ஒடுக்குமுறைகளை உடைத்து எறிகின்றார். சிறப்பாக சமாரிய பெண் ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருந்தவர். ஆகவே அவர்களுக்கு ஆண்டவர் நிலை வாழ்வை கட்டளையிடுகிறார். அந்த நிலை வாழ்வை பெறுவதற்கான வழியை காண்பிப்பதனை இன்றைய நாளின் அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பின் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவோடு சமாரிய பெண் உரையாடி அங்கே பல கேள்விகளை கேட்டு தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து அங்கே நிலை வாழ்வுக்கான நிலையை பெற்றுக் கொள்ளுகிறார். அதன் மூலமாக நிலை வாழ்வை குறித்ததாக இருந்த அவளுடைய சிந்தனை மீள் உருவாக்கம் அடைகின்றது. அதே போல இன்றைய காலத்திலும் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். எங்களுடைய நிலை வாழ்வுக்கான சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து மேலுருவாக்குவதற்காக இன்றைய நாட்களிலே எங்களுக்கு நிலைவாழ்வை குறித்துதான நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் அந்த நம்பிக்கையிலே எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் நிலைவாழ்வை பெறுவதற்காக பல்வேறு செயல்களை செய்கிறோம், செயற்பாடுகளை செய்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவிலே நாங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது என்பது குறைவுபட்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் நிலை வாழ்வுக்கான மேலுருவாக்கம் பெறுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசுவே அந்த நிலை வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிலை வாழ்வுக்குள்ளாக இருக்கிற சிந்தனையை மேல் உருவாக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்குள் ஒப்புக் கொடுக்கிற பொழுது ஆண்டவர் எங்களை நிலை வாழ்வுக்கான பாதையிலே வழிநடத்துவார். எங்களுக்குள்ளாக இருக்கிற நிலை வாழ்வு குறித்துதான சிந்தனையை மீள் உருவாக்கம் மாக்குவார். ஆகவே போராட்டங்கள், சவால்கள், கண்ணீர்கள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவாழ்வை பெறுவதே எங்கள் நோக்கம் என்ற அந்த சிந்தனையோடு இறையாட்சிக்காக உழைக்க, செயற்பட அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாங்கள் நிலைவாழ்வை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம். சமாரிய பெண்ணிடம் இயேசு பேசினார், சமூகம் விதித்த தடைகளை தகர்த்தெறிந்தார். நித்திய ஜீவனை அவளுக்கு வாக்களித்தார், ஆழமான உறவால் வாழ்வை மாற்றினார். உண்மையான பக்தி சடங்கல்ல, நிலை வாழ்வுக்கான பாதையில் நடப்போம். முழு மனதோடு அவரை பின் செல்லுவோம்.